இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்கக்கா. மகா, பாட்டி பூஜை சாமான்லாம் எடுத்துட்டு வர மறந்துட்டாங்க. அது டைனிங் டேபிள் மேல இருக்கு. நீ கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துட்டு வந்துடுறியா? அதுக்கு தான் நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமா வந்துரு மகா. சரிக்கா, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. என்னக்கா, அவ கிளம்பின நேரத்துக்கு இந்நேரத்துக்கு வந்திருக்கணும். இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் காணுமே. ஏன் கவிதா, இந்த கோவிலுக்கு இந்த ஒரு வழிதானே இருக்கு? இல்லக்கா, இது கோயிலோட முன்வாசல். பின்னாடியும் ஒரு வழி இருக்கு. என்னது, இன்னொரு வழியா? ஆமா. இந்தாங்க அண்ணா, இதான் அந்த கோவிலா? ஆமாம்மா, இதான் கோயிலுக்கு போற பேக் கேட்டுமா. நீ சீக்கிரமா போகணும்னு சொன்னேல்ல, அதான் இங்க இறக்கி விட்டுருக்கம்மா. சரி, இது வழியா உள்ள போமா. ரொம்ப நன்றி. சரிம்மா. நான் அப்பவே நினைச்சேன்டி, நான் ஒரு பக்கம் நின்னா நீ ஒரு பக்கம் வருவேன்னு. நல்ல வேளை நான் வேகமா வந்தேன். இல்லனா நேரா இந்த பூஜை சாமா பையோட அங்க போய் திரு முன்னாடி நின்னு இருப்ப. நீ கால் வச்ச இடமெல்லாம் விளங்கவே விளங்காதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஒரு ராசி அப்படின்னு உன்னை பார்த்த அடுத்த நிமிஷமே எனக்கு தெரியும்டி. எங்க இருந்துதான் வந்து தொலைஞ்சியோ தெரியல. உன்னை நான் பார்த்த முதல் நாள்ல இருந்து டென்ஷன் மேல டென்ஷன் எனக்கு. உன்கிட்ட போய் முதல்ல பேசிட்டு இருக்கேன் பாரு. முதல் பைய கொடு. இங்க பாரு, வந்தமா போனமான்னு நீ வந்த சுவடை இல்லாம இப்படியே ஓடி போயிடணும். நான் சொன்னதை கேட்காம நீ இங்க இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்ன, நான் சொல்றதை கேட்காம அங்க ஏதாவது உப்பு மாத்திரை இடத்துக்கு பக்கத்துல வந்தேன்னு வெயி, உன்னை அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஏன் கண்ணுல மட்டும் இல்ல, அங்க இருக்கிற யார் கண்ணிலையும் நீ படக்கூடாது. சொல்லு கவிதா. அக்கா, என்னக்கா ஆச்சு? அவ இந்த பக்கம் வரவே இல்ல. அந்த பக்கம் ஏதாவது வந்தாளா? கவிதா, அவ நான் சந்தேகப்பட்ட மாதிரியே பின்பக்க வாசல் வழியாதான் வந்திருக்கா. கரெக்டா அவ உப்பு மாத்திரை இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே அவளை பார்த்து நான் புடிச்சிட்டேன். இல்லன்னு வை, அவ நேரா அங்க ஃபங்க்ஷன் நடத்துற இடத்துக்கே வந்திருப்பா. அந்த பூஜை சாமா பேக நான் அவகிட்ட இருந்து வாங்கிட்டேன். சரி கவிதா, நீ அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துரு, நானும் வந்துடுறேன். சரிக்கா. அம்மா தாயே, நடக்கிறதெல்லாம் நீ பார்த்துட்டு தான் இருக்க. ஒரு பெத்த அம்மாவா அவங்க பையனுக்கு நடக்கிற கல்யாண சடங்குல கலந்துக்க விடாம இவங்க பண்றது எந்த விதத்துல நியாயம்? எப்படியாச்சும் அம்பிகா அம்மாவை இந்த சடங்குல கலந்துக்க வச்சிரு. அவங்கள ஒதுக்கி வச்சிருக்கிற விஷயம் திவ்யாக்காக்கும் திவ்யாக்கா மாப்பிள்ளைக்கும் தெரியணும். அம்பிகா அம்மாவோட ஆசீர்வாதத்தோட இந்த சடங்கு நடக்கணும். அதுக்காக கோவிலை சுத்தி அடி அளந்து தீபத்தை அணையாம கொண்டு வந்து உன்கிட்ட நான் வைக்கிறேன். கடவுளே, இது என்ன சோதனை? என் பையனுக்கு நடக்கிற உப்பு கூட மாத்திர சடங்க பக்கத்துல இருந்து பார்க்க முடியலையே. அந்த அளவுக்கா நான் பாவி ஆயிட்டேன். யாரோ அழற சத்தம் கேக்குது. அம்மா, அம்மா, என்னம்மா இங்க வந்து உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க? சச்சே, நான் அழலாம் இல்ல, கண்ணுல தூசி விழுந்துருச்சு, அதனாலதான். அம்மா, இப்போ நீங்க அழற சத்தம் கேட்டுச்சே. அம்மா, நீங்க ஏமா இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? அங்க உப்பு கூட மாத்தும் போது நீங்க இருக்கணுமே. அதுவா,
அது வந்து கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதான் இங்க வந்து உக்காந்துட்டேன். உனக்கு தான் தெரியும்ல எனக்கு புகைனா ஒத்துக்காதுன்னு, அதான் நான் இங்க வந்து உக்காந்துருக்கேன். இல்லம்மா, நீங்க என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றல மகா, எதுக்கு நீ திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்க? அது சரி, ஸ்ரீக்கு நடக்கிற விசேஷத்தை பார்க்காம நீ என்ன இங்க வந்து உட்கார்ந்திருக்க? அது அது வந்து அது சாமி கும்பிட வந்தேம்மா. அம்பிகா அம்மா பாவம், பேசாம திவ்யாக்காக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா என்ன? ஆமா, அதான் சரியா இருக்கும். அப்பதான் அம்பிகா அம்மாவால அந்த சடங்குல கலந்துக்க முடியும். மயிலு, இங்க வா. திரு அம்மா எங்க? இங்க தானே இருந்தாங்க. இங்கதான் இருந்தாங்க திரு. நான் இப்ப கூட பார்த்தேன். பக்கத்துல சாமி கும்பிட போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்துருவாங்க. ஆ, ம். காஞ்சனா, பாத்தியா? திரு அம்பிகாவை தேட ஆரம்பிச்சிட்டான். ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயமா இருக்கு. திரு கண்ணு அம்பிகாவை தேட ஆரம்பிச்சிருச்சு. இனி அவளை கண்ணுல பாக்குற வரைக்கும் திரு ஓய மாட்டானே. திரு இப்ப அம்பிகா எங்கேன்னு கேட்டா எப்படி சமாளிக்கிறது? மா, நாம ஒன்னும் சமாளிக்க வேண்டாமா. அவ மகனோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அவளுக்கு தெரியும். அத அம்பிகா பாத்துக்குவாமா. நாம அத பத்தி ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை. இந்த விஷயத்த திவ்யாக்கா கிட்ட சொல்லிட்டா அவங்க இந்த பிரச்சனையை சரி பண்ணி அம்பிகா அம்மாவை கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா அவங்க போனே எடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஐயோ, டைம் வேற ஆயிட்டே இருக்கு. அம்பிகா அம்மா இல்லாமலே அந்த சடங்கை நடத்திடுவாங்களே. என்ன பண்றது? திவ்யாக்கா மாப்பிள்ளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஏற்கனவே சஷ்டி அப்த பூஜை நடந்தப்போ அந்த கோவிலையும் இப்படிதான் அம்பிகா அம்மாவை ஒதுக்கி வச்சிருந்தாங்கன்னு மயில் என்ன சொன்னாரு. அப்படி இப்போ நடந்துட கூடாது. என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணி ஆகணுமே. அம்பிகா அம்மா இல்லாம அவங்க பையனுக்கு இந்த சடங்கு நடக்கவே கூடாது. மயில் அண்ணன் அங்கதானே இருக்காரு. பேசாம மயில் அண்ணனை வச்சு திவ்யாக்கா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வச்சுட்டா விஷயம் அக்காக்கு தெரிஞ்சிரும். அப்படிதான் பண்ணணும். ஷோ, மயில் அண்ணன் நம்பர் தெரியாதே. சரி, உப்பு கூட மாத்திரை எடுத்துக்க போய் காஞ்சனா மேடம்க்கு தெரியாம மயில் அண்ணனை கூப்பிட்டு திவ்யாக்கா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம். அண்ணன் கண்டிப்பா இதை பண்ணும்.